மக்களே, அடுத்த கனமழை இங்க தான் வரப்போகுது. எந்தெந்த மாவட்டத்துல அடுத்த கனமழை அப்படிங்கிறத மறக்காம தெரிஞ்சுட்டு போங்க. புதிய மாவட்டத்தில் மறுபடியும் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்க போது. இத்தனை நாட்கள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பத்தி பார்த்தோம். அங்கேயும் 40 சென்டிமீட்டர் மேல நமக்கு மழையெல்லாம் பதிவாச்சு. இது ஏதோ தற்செயலா பெய்தது கிடையாது. முன்கூட்டியே சொன்ன மழை பொழிவு. பல நாட்களாக இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சியில வரும். ஒரே நாள்ல 30 சென்டிமீட்டருக்கு மேல மழை இருக்கும் அப்படிலாம் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாரி பாருங்க, அவலாஞ்சி அதன் சுற்றுவட்டார பகுதிகள்லாம் மிக கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. இனி வரும் நாட்களிலும் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை ரொம்பவே அதிகமா இருக்க தான் போகுது. விட்டு விட்டு கனமழையா இருக்கும். அதாவது ஒரே நாள் முழுவதும் மழை பொழிவா இல்லாம, விட்டு விட்டு பரவலாக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. சரி, இன்னைக்கு நமக்கு எங்கெங்கெல்லாம் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு, வரும் நாட்கள்ல எங்கெல்லாம் நமக்கு மழை பெய்யும் அப்படிங்கிற முழு தகவலையும் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணாம இருக்கீங்களோ எல்லாருமே ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தீவிரமடையும். இனி வரும் நாட்களில் ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக கனமழையும் பதிவாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சில இடங்கள்ல மிதமான மழை பதிவாகும். சில பகுதிகளில் கனமழையானது வெளுத்து வாங்கும். எல்லா பகுதிகளுக்குமே கனமழை அப்படிங்கிறது இருக்க போறது கிடையாது. ஏன்னா இப்போ நமக்கு மேற்கு தொடர்ச்சியிலுமே கூட மழை வாய்ப்புகள் குறைய போகுது. ஏன்னா இப்போ நீலகிரிக்கு ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட்னு கொடுத்தோம் இல்லையா? இப்போ எல்லாமே இயல்பு நிலை அப்படிங்கிறது நீலகிரி கொஞ்சம் கொஞ்சமா வரும் நாட்கள்ல மாற ஆரம்பிச்சிடும். அப்படியே நமக்கு நீலகிரி போன்ற பகுதிகளில் மழை வந்தாலும் மிதமானதுலேருந்து கனமழை மட்டும்தான் இனிமே நமக்கு வரப்போகுது. அதனால அடுத்து வரும் நாட்கள்ல மழை நினைச்சு பயப்படாதீங்க. ஆனா ஒண்ணு, அறிவித்தபடி நீலகிரி மாவட்டத்துல 40 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பதிவாயிருக்கு. முதற்கட்டமா அவலாஞ்சில ஒரு 14 சென்டிமீட்டர் வந்துச்சு. அதுக்கப்புறம் 29 சென்டிமீட்டர். ஆகவே கிட்டத்தட்ட நம்ம பார்த்தீங்கன்னா 40 சென்டிமீட்டருக்கு மேலாகவே மழை பொழிவு அப்படிங்கிறது நீலகிரி மாவட்டத்தில் பதிவாயிருக்கு. இதை தான் நம்ம சொல்லியிருந்தோம், 40 முதல் 50 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகளில் மிக கொடூரமான மழை பொழிவுகள் பதிவாகி இருக்கிறது. அதனால இந்த மழை எல்லாமே நமக்கு முன்னறிவிப்போட நம்ம சொல்லிய மழை பொழிவுகள். சரி, அடுத்ததா நமக்கு இனி வரும் நாட்கள்ல எங்கெல்லாம் நமக்கு மழை தொடங்க போகுது. ஏன்னா இதுவரைக்கும் மழை பெய்த மாவட்டத்தினுடைய பட்டியல் நம்ம பார்த்தோம். இப்போ இனிமே மழை பெய்ய போகிற மாவட்டங்கள் பத்தி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி. இங்கே எல்லாமே நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து பதிவாகும். வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் பரவலாக கனமழை அதிகரிக்க போகுதுங்க. ஏன்னா சென்னையிலிருந்து கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். குறிப்பாக மாலை, இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் இந்த மழை பொழிவு உறுதியாக அதிகரிக்க போகுது. ஏன்னா நமக்கு கடலோர மாவட்டங்களிலும் பரவலான மழை பொழிவு இருக்கும். இப்போ கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி முழுவதுமாக எப்படி நமக்கு மழை பெய்ததோ அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய ஜூன் 19, 20, 21 போன்ற தேதிகளில் கடலோர மாவட்டங்களும் அதே மாதிரி உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் பரவலாக மழை கிடைக்கும். ஆனால் பகுதியாக தான் இருக்கும். ஒரே நேரத்தில் மாவட்டம் முழுவதும் மழை இல்லாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமா தான் நமக்கு 19ஆம் தேதியிலேருந்து படிப்படியாக மழை வாய்ப்பு அதிகரிக்க தொடங்கும். பகுதியாக மழை பெய்யும். ஒதுக்கி தான் நமக்கு இருக்கும். ஏன்னா ஒரே நாளில் எல்லா இடங்களுக்கும் ஒரே நேரத்தில் மழை பெய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் கண்டிப்பாக நமக்கு நிறைய இடங்களில் மழைக்கான வாய்ப்பும் நிச்சயம் அதிகரிக்கும். ஆனால் ஒன்றுங்க, பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் மட்டும் குறைய போகிறதில்ல. இனி வரும் நாட்களிலும் பகல் நேரங்களில் வெயில் இருக்க தான் செய்யும். அதுக்காக நமக்கு பகல் நேரங்களில் வெயில் குறைஞ்சிரும் அப்படிங்கிறது இல்லை. அடுத்து வரக்கூடிய 4-5 நாட்களுக்கு பகல் நேர வெப்பநிலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதுக்கடுத்து சற்று கணிசமாக நமக்கு குறையக்கூடும். இந்த ஜூன் மாதங்களில் ஒரு 5 நாட்களுக்கு வெயிலுடைய தாக்கம் கணிசமாக பகல் நேரங்கள் அதிகரித்து பின்னர் கணிசமாக கொஞ்சம் அந்த வெயிலுடைய தாக்கம் குறையக்கூடும்.
அடுத்ததான் இந்த வட தமிழக கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்கள்ல ஏற்கனவே சொன்னது போல இரவு நள்ளிரவு நேரங்கள்ல மழை வாய்ப்புகள் அதிகமா நீங்க எதிர்பாருங்க. கனமழையாக வரும் நாட்கள்ல இருக்கும். சரிங்க. அப்ப மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் என்னதான் ஆச்சு அப்படின்னா, இனிமே உங்களுக்கு ரெட் அலர்ட், ஆரஞ்ச் அலர்ட் அந்த மாரிலாம் கிடையாது. கனமழை மட்டும்தான். பெருசா வந்து வெள்ள பாதிப்புகள், நிலச்சரிவு அப்படிங்கிறது இனி ஏற்படாது மேற்கு தொடர்ச்சியில. கொஞ்சம் கொஞ்சமா வரும் நாட்கள்ல மழையெல்லாம் குறைய ஆரம்பிச்சிரும். மேற்கு தொடர்ச்சியில இயல்பு நிலை திரும்ப ஆரம்பிக்கும். அதனால இப்போ ரொம்ப அதிகமான மழை பொழிவு. அதுக்கடுத்து ஜூலை மாதங்கள்ல தான் உங்களுக்கு 30 சென்டிமீட்டர், 40 சென்டிமீட்டர்ன்னு மழை வாய்ப்புகள் இருக்கும். இந்த ஜூன் முடியிற வரைக்கும் விட்டு விட்டு மிதமான மழையும், கனமழை மட்டும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில எதிர்பாருங்க. நீலகிரி, கோயம்புத்தூருக்கு ஏற்கனவே கொடுத்திருந்த அந்த ஆபத்துகள் இப்ப இனி வரும் நாட்கள்ல நீங்கிரும். அதனால எந்த ஒரு இடத்திலும் இப்போ அதீத கனமழை, அதி கனமழைன்னு பெய்யாது. அதனால கொஞ்சம் பயப்படாதீங்க. தைரியமாக இருக்கலாம். இனி வரும் நாட்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல சில நேரங்கள்ல மிதமான மழை, சில நேரங்கள்ல கனமழை மட்டும் பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்கும். அதேதான் தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கும் இதே நிலைதான். தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் பதிவாகக்கூடும். பெரும்பாலும் பகலில் வெயில் காணப்பட்டாலும் மாலை, இரவில் சில இடங்களில் மழை தொடரும். அதுதான் இப்ப சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, பகல்ல பார்த்தா நல்ல வெயில் காணப்படும். ஏதோ மழையே வராதது போல தெரியும். ஆனா, இரவு நேரங்கள்ல சட்டென்று மழை வருகிறத நம்ம பார்க்கலாம். இரவு நள்ளிரவு நேரங்கள்ல மேகக்கூட்டங்கள் கூடி பரவலாக நமக்கு மழை பொழிவை ஏற்படுத்தும். அதேதான் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும். ஏன்னா டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக தான் இருக்கும். பகல்ல வெயில் காணப்படும். ஏன்னா தென் மாவட்டத்துல மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில பகுதியாக மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. தென் மாவட்டங்கள் பொறுத்தவரைக்கும் ஒரு சில இடங்களில் மட்டும் லேசான மழை மற்றும் மிதமான மழை வரை பதிவாகும். டெல்டா மாவட்டத்தில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம். ஏதேனும் ஒரு சில இடங்களில் லேசானதிலிருந்து மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம். பகல்ல இந்த இரு இடங்களிலும் அந்த டெல்டா மற்றும் தென் பகுதிகள் முழுவதுமாக பகல் நேரங்களிலும் வெயில் காணப்படும். இரவு அல்லது நள்ளிரவில் லேசானதிலிருந்து மிதமான மழை மட்டும் எதிர்பார்த்தால் போதுமானது. ஆனா வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் அப்படி இல்லை. அங்க வந்து ஓரிரு இடங்கள்ல கனமழை கூட வரும். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. வரக்கூடிய ஜூன் 19, 20, 21, 22 ஆகிய தேதிகள்ல இந்த மழைக்கான வாய்ப்புகள் கணிசமாக மற்ற மாவட்டங்களிலும் அதிகரிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி மற்ற மாநிலங்கள் கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் மழை இன்னும் குறையல. கேரளாவில் வந்து ரெட் அலர்ட் இனிமே கிடையாது. கேரளாவில் வந்து மிக கனமழை மட்டும் இருக்கும். ஆனால் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் மிக மோசமான மழை பொழிவு கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அசாம் போன்ற மாநிலங்கள், மத்திய பிரதேசில் அதி கனமழையானது கொட்டி தீர்க்கும். தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள்.